ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 14/8/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சஷ்டி, சமநோக்கு நாள், பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம். நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:30 7:30. இன்றைக்கி ராகு காலம்னு பார்த்திங்கன்னா பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கடக லக்னம், இருப்பு 32 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 6:24 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 11:38 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று மாலை 4 மணி 5 நிமிடங்கள் வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 6:24 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு மாலை 5 மணி 5 நிமிடங்கள் வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு காலை 11:38 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:38 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இந்த பூரம் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம். கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற எந்த மகான் இதுக்கும் போயிட்டு வாங்கோ, பிருந்தாவனம் இந்த மாதிரி போயிட்டு வாங்கோ. இல்லை இன்றைக்கி மகாபிரியவாளை மனசார தியானம் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை மகாபிரியவாளை வழிபாடு நினச்சாலே போகிறோம், நமக்கு நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி வியாழக்கிழமை சஷ்டி வர்றது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாளும் எந்த நாள் சஷ்டி வந்தாலும் ரொம்ப விசேஷம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்குன்னு ஒவ்வொன்று இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரம் சஷ்டி வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகப்பெருமான் குருவுக்கும் குருவானவன். அற்புதமான இது. கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து மனமுருகி வழிபாடு பண்ணுங்க, நெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட குறைகள் தீரும், நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். உங்களது பொருளாதார முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவும் அலைச்சலும் கலந்த நாள். ஏன்னா மதியம் வரைக்கும் உங்களோட அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அப்படியே உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுவார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அலைச்சல் இருக்கலாம். ஓரளவுக்கு இன்றைக்கி செலவுகளை சந்திப்பீர்கள். ஓரளவுக்கு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சில விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? வரவும் செலவும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாள். என்னென்னா, லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் மத்தியானம் வரைக்கும் இருக்கார். மதியத்துக்கு மேலே அவர் அப்படியே உங்களோட விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். செலவுகள் இருக்கும். காலையில் ஒரு வரவு இருக்குது, மதியத்துக்கு மேலே ஒரு செலவு இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள், தொழில் வியாபாரத்தில் நிறைவான போக்கு கண்டிப்பாக காணப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு கல்கண்டு எவ்வளோ தித்திப்பாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு தித்திப்பான தகவல் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பும் மதியத்துக்கு மேல் சிறப்பும் நிறைந்த நாள். இன்றைக்கி ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் 11ஆம் இடம். அதி அற்புதம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனமகிழ்ச்சியும் மதியத்திற்கு மேல் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அதே அற்புதமாக நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே அவர் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் பொறுப்புகள் தேடி வரும். ஓரளவுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வியாபாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குங்க. மதியத்துக்கு மேலே அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைக்கும் இருக்குது. அதனாலே சில காரியங்கள் உங்களுக்கு இழுபறி ஆகலாம். மதியத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் உங்களோட பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் ஓரளவுக்கு மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும். உத்தியோகத்தில் மதியம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மனக்குழப்பம் அதுக்கப்புறம் தான் அகலும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் மதியத்திற்கு மேல் பலனை கொடுக்கும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மதியத்திற்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள். ஏன் அப்படின்னா, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட களத்திரஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் அப்போவும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனாலும் மதியத்திற்கு மேலே இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா அஷ்டமராசிக்கு வந்துடுவார் சந்திர பகவான். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. ஸோ மதியம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளாம் மேக்சிமம் எடுக்கிற காரியங்களில் ஒரு அற்புதமான மன நிறைவை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இல்லை மற்ற யாருக்கு வேணாலும் சாப்பிட்டு கொடுக்கலாம். சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இன்று நம்ம ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மதியத்திற்கு மேல் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். ஆற்றல் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக போகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 பச்சை கற்பூரம், ஒரு பிட்டு, ஒரு 2 கூட வேண்டாம், ஒரு பிட்டு எடுத்துட்டால் கூட போகிறோம். அந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும். இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. அதில் ஒரு பிட்டு 30 ரூபாய் என்னமோ இருக்கும், 30-40 ரூபா இருக்கும். அதில் ஒரே டப்பாவில் வாங்கிட்டு ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. மதியத்திற்கு மேல் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற. ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அது அற்புதமான உடல் ஆரோக்கியம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஓரளவிற்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மதியத்திற்கு மேல் ஓரளவிற்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும். ஏன்னா காலையிலேருந்து சந்திர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியோடு சேர்ந்துட்டுருக்கார். அதனால் ஓரளவுக்கு உற்சாகம் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் டென்ஷனோடு இருப்பீங்க. மதியத்திற்கு மேல் ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துடுறார். ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் கடுமையான போராட்டங்களுக்குள்ளேயே புன்சிரிப்பு சிரிப்பீர்கள்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் மதியத்திற்கு மேல் அவர் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு தைரியத்தோடு இருக்கும், ஒரு தெளிவாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் அற்புதமாக செயல்படுவார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவானோட சேர்ந்திருக்காரு. இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்னாலும் கொஞ்சம் போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூப்பர், தைரியம் அதிகமாகும். இருக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க, கவனமாக இருங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் அருமையாக பாடுபடுவார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக தேடி வரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. 2 வில்வம். அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அலைச்சலும் மதியத்திற்கு மேல் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். அப்பா ரிலீஸ் ஆகிடுவீங்க மத்தியானத்துக்கு மேலே. ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் கூட யார் சனீஸ்வர பகவான். குழப்பம் அப்படி இருக்கீங்க. ஆனாலும் மதியத்துக்கு மேலே அவர் அப்படியே உங்களை விட்டு விலகி தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்துடுறதுனால ஓரளவுக்கு மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இதெல்லாம் கிடைக்கும். பொறுமையாக இருப்பீங்க. ஆனால் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் போராட்டகலமாக தான் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நல்லா கவனமாக படிங்க. அதேமாரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. விளையாட்டில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஆனால் சரியா, அடுத்தபடியாக இந்த வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா, இன்றைக்கி ஏதாவது ஒரு மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நான் சூதனமாக சொல்கிறேன், அதை சூசகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம கேர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா, மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு அற்புதமான நாள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். சரியா, இன்றைக்கி மீனராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் பையில் இல்லை உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.